ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விற்பனைக்கு அல்ல. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனம். 1721 1742 வருடம் வரை இங்கிலாந்தின் முதல் மந்திரியாக இருந்த சார் ராபர்ட் வால்போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலையுண்டு என்று சொன்னார். அது முற்றிலும் உண்மை அல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது நிச்சயம் பொருந்தக்கூடாது. நியூ ஜெர்சியில் உள்ள ஸ்டாண்டர்ட் ஆயில் எண்ணெய் நிறுவனத்தின் மேலாளர் தங்கள் தயாரிப்புகளை சீனாவில் விற்பனை செய்ய ஒரு பிரதிநிதியை தேடினார்கள். சீன மொழி பேசத் தெரிந்தவரும் சீன மக்களின் நம்பிக்கையை பெற்றிருந்தவருமான டாக்டர் ஆர்ஏ ஜாஃப்ரி என்பவரை அணுகினார்கள். ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்திற்காக வேலை செய்தால் ஆண்டுக்கு $5000 தருவதாக சொன்னார்கள். அப்போது ஆண்டுக்கு அவருக்கு $300 தான் சம்பளம் பெற்று வந்தார். ஆனாலும் அவர் சம்மதிக்கவில்லை. பிறகு $10,000 அதன் பிறகு $20,000 தருவதாக சொன்னார்கள். அப்படியும் அவர் சம்மதிக்கவில்லை. என்ன விலை வேண்டுமானாலும் கொடுத்து அவரை வாங்கும்படி மேலிடம் கட்டளை கொடுத்திருந்தது. ஆனால் டாக்டர் ஜாஃப்ரி அவர்கள், எந்த சலுகையையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு சிறிய வேலைக்கு அதிக சம்பளம் தருவதாக சொல்கிறீர்கள். ஆனால் சிறிய சம்பளத்திற்கு ஒரு பெரிய வேலையை செய்து வருகிறேன். அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று அன்பாக உறுதியாக சொல்லிவிட்டார். தேவன் மேல் முழு அர்ப்பணிப்பு உள்ளவர்களை இப்போது பார்க்க அரிதாய் இருக்கிறது. சமுதாய சீர்கேடு பெருகி வருகிறது. சரியான விலை கொடுத்தால் மக்கள் தங்களை விற்று விடுவது, ஏன் கிறிஸ்தவர்கள் கூட அப்படி இருப்பது அதற்கு ஓர் ஆதாரம். வாங்கவும் விற்கவும் முடியாத உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையும் நேர்மையும் உள்ள பாவத்தை உள்ளபடி அடையாளம் காட்ட பயப்படாத துருவத்தை நோக்கி காட்டும் முல்லை போல கடமையில் கண்ணாக இருக்கும் மனச்சாட்சி உடைய, வானமே இடிந்தாலும் நீதிக்காக நிற்கிற மனிதர்கள்தான் உலகத்தின் மிகப்பெரிய தேவை. ED பேஜ் நம்பர் 57. உலகம் முழுவதையும் பரிதானமாக கொடுக்க முன்வந்தாலும் அதை நிராகரிக்க வேண்டுமானால் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தேவை? அவன் மேலானவைகளை நோக்குகிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் பதில். ஏனெனில் அவனுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகின்றன. ஒரு சமயம் ஓர் ஆராதனையில் ஒரு சபையின் கான்ஃபரன்ஸ் பொருளாளர் ஆண்டவரின் பணிக்காக காணிக்கை போடும்படி சபையாரிடம் கேட்க ஊழியர் வெட்கப்பட வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் சபையாரிடம் கேட்காவிட்டால்தான் வெட்கப்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க எவ்வளவுக்கு நான் உங்களை தூண்டுகிறேனோ அந்த அளவுக்கு மேலானவைகளை நீங்கள் நாடுவீர்கள் என நான் நம்புகிறேன் என்று கூறினார். உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்கின்றீர்களா? உங்களை கவர்ந்திழுக்கும் பரிதானங்களை வெறுக்கும் அளவிற்கு மேலானவைகளை நாடுகின்றீர்களா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.